Welcome once again to Words of Life. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம். In our study through the Bible, we have reached the last verse of Hebrews chapter 6. வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாட தொடரிலே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். Here we read that Jesus has entered within the veil as a forerunner for us. இங்கே இயேசு நமக்கு முன்னேறினவராக பிரதான ஆசாரியர் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். The veil refers to the veil between the holy place and the most holy place in the temple. இந்த திரை என்பது ஆலயத்திலே உள்ளதான பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலே வருகிறதை குறிக்கிறது. The most holy place was the place where God dwelt in Old Testament time. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் வாசமணின இடமாகத்தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் காணப்பட்டது. No one could go there அங்கே யாருமே போக முடியவில்லை because of this veil. ஏனென்றால் அங்கே ஒரு திரை காணப்பட்டது. We read in Hebrews 10 verse 20 that this veil symbolized man's flesh. இந்த திரையானது மனிதனுடைய மாம்சத்தை குறிக்கிறது என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். That's what hindered man from fellowship with God. மனிதன் தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு இந்த காரியம் தான் தடையாக நின்றது. So this flesh needs to be crucified. ஆகவே இந்த மாம்சமானது சிலுவையில் அறையப்பட வேண்டியிருந்தது. When Jesus died on the cross, இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது that veil was rent in two. இந்த திரைச்சீலையானது இரண்டாக கிழிக்கப்பட்டது. God condemned sin in the flesh. தேவன் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். As we read in Romans 8:3. ரோமர் 8:3 வாசிக்கிறது போல. The veil was torn from the top to the bottom. மேலிருந்து கீழாக அந்த திரையானது கிழிந்தது. It's not a work of man. அது மனிதனுடைய வேலை அல்ல. It's the work of God. அது தேவனுடைய வேலை. God condemned sin in the flesh of Christ when he hung on the cross. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த மாம்சத்திலே தேவன் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் And தீர்த்தார். that opened the way. இது அந்த வழியை திறந்தது. For us to come straight into the most holy place to meet with our Father face to face. நம்முடைய பிதாவை முகமுகமாய் தரிசிக்கும்படியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நாம் போகும்படியாக ஒரு வழி அது உண்டு பண்ணியது. We're told that Jesus entered there as a forerunner. ஆகவே இயேசு முன்னோடினவராக நமக்கு முன்பாக அங்கே பிரவேசித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். There are many titles of Jesus in scripture. வேதத்திலே பல பெயர்கள் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He is the way, the truth and the life. அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். He is the resurrection and the life. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். He is the இருக்கிறார். light of the world. உலகத்தின் ஒளியாய் இருக்கிறார். He is the door. அவரே வாசலாய் He is the இருக்கிறார். good shepherd. நல்ல மேய்ப்பர். He is the savior. ரட்சகர். He is Lord. ஆண்டவர். Most Christians know all these titles of Jesus. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த இயேசுவுடைய பெயர் எல்லாம் தெரியும். But very few know this one, forerunner. முன்னோடினவர் என்கிறதான இந்த பெயரை ஒரு சிலர் தான் அறிந்திருக்கிறார்கள். And if you are born again, this is probably the most important title of Jesus that you need to know. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறியக்கூடிய முக்கியமான ஒரு பெயர் முன்னோடி. Forerunner means one who is running a race in front of you. முன்னோடினவர் என்று சொன்னால் உங்களுக்கு முன்பாக அந்த பந்தயத்திலே ஓடுகிறவர். And that is one of the great themes of Hebrews. எபிரேயனுடைய கருப்பொருள் இதுதான். That Jesus ran exactly the same race you are running in front of you. இன்றைக்கு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அதே ஓட்டத்தை உங்களுக்கு முன்பதாகவே இயேசு ஓடிக்கொண்டிருக்கிறார். And so we can follow him. ஆகவே நாம் அவரை பின்பற்ற inside the veil. திரைக்குள்ளாக If we walk the same way he walked. அவர் நடந்த அதே வழியிலே நாமும் நடந்தால். That is taking up the cross and denying ourselves. சிலுவையை சுமந்து நம்மை வெறுத்து we can fellowship with the Father. நாம் பிதாவோடு கூட ஐக்கியப்பட முடியும். See, every time we are tempted. நாம் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு நேரத்திலும் we are faced with a choice. நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் நமக்கு முன்பாக இருக்கிறது. Do you want to please yourself? உங்களை நீங்களே பிரியப்படுத்தலாம். Or do you want to please God? அல்லது நீங்கள் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறீர்களா? If you choose to please yourself, உங்களை நீங்களே பிரியப்படுத்த தேர்வு செய்வீர்களானால் you stay this side of the veil and you cannot have fellowship with God. நீங்கள் திரைக்கு பின்னாகவே காணப்படுவீர்கள். நீங்கள் ஒரு காலம் தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியாது. But if you choose to deny yourself, நீங்கள் உங்களையே வெறுத்து தீர்மானம் பண்ணி that is walking the way Jesus went. அது இயேசு நடந்த வழியிலே நடப்பது. Then you go through the veil and you have fellowship with God. அப்படியே நீங்கள் திரைக்குள்ளாக போய் நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியும். And you know him face to face. நீங்கள் அவரை முகமுகமாய் அறிய முடியும். And when you know him, you become strong. அறியும் பொழுது நீங்கள் வலிமையுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். So this is the way that Jesus has opened for us. ஆகவே இந்த வழியை தான் இயேசு நமக்காக திறந்திருக்கிறார். And it's called a new and living way. அது புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. And Jesus is also called here a high priest after the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வரக்கூடிய உன்னதமான தேவனுடைய ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறார். In chapter 7 we read more about that. நாம் இதை குறித்து அதிகமாக வாசிக்கிறோம். Melchizedek was a king and a priest. மெல்கிசேதேக்கு அவன் ராஜாவும் ஆசாரியனுமாய் இருந்தான். See, he was the only person in the Old Testament who was a king and a priest. இவர் ஒருவர் மட்டுமே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ராஜாவும் ஆசாரியனுமாய் இருந்த ஒரே நபர். There was a law in Israel that no king could be a priest and no priest could be a king. இஸ்ரவேலிலே உள்ள பிரமாணம் என்னவென்றால் எந்த ராஜாவும் ஆசாரியனாய் இருக்க முடியாது, எந்த ஆசாரியனும் ராஜாவாய் இருக்க முடியாது. When Saul tried to be a priest,
he lost the kingdom. சவுல் ஆசாரியனாய் இருக்க முயற்சித்த பொழுது தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தான். When Uzziah tried to be a priest, உசியா ராஜா King Uzziah tried to be a priest, he got leprosy. உசியா ராஜா ஆசாரியனாய் இருக்க முயற்சித்த பொழுது அவனுக்கு தொழுநோய் வந்து But விட்டது. long before the Lord, here was this man Melchizedek who was a king and a priest. ஆனால் இந்த பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு வெகு முன்னதாகவே ஒரு மனிதன் இருந்தார். அவன் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் And he இருந்தார். came and blessed Abraham. அவன் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். And he is a forerunner, he is a type of Christ. அவன் கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். And he says in verse 3 that he is like the Son of God in the sense there's no record of his genealogy in the book of Genesis. ஆதியாகமத்தில் இவருடைய வம்சம் வரலாறு கூறப்படவில்லை, ஆகவே அவர் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறார் என்று If பார்க்கிறோம். you read the book of Genesis, ஆதியாகம புத்தகத்தை வாசித்தால் you can see the genealogy of every single person there right up to Adam. ஆதாம் வரை உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய வம்ச வரலாறும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Every important person. ஒவ்வொரு முக்கியமான நபருடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. But Melchizedek, ஆனால் மெல்கிசேதேக்கு there's no record of his genealogy. அவனுடைய வம்ச வரலாறு அங்கே சொல்லப்படவில்லை. And that is why it says there's no record of his father and mother. ஆகவே தான் அவனுடைய தகப்பன் தாயினுடைய வம்ச வரலாறு இல்லாதவன். And in that sense he's like the Son of God who lived from eternity. இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நித்தியமாக வாழ்ந்த தேவகுமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறார். And these two priesthoods, the priesthood of Melchizedek and the priesthood of Levi, are contrasted in this chapter. இந்த மெல்கிசேதேக்குடைய ஆசாரியத்துவமும் லேவியருடைய ஆசாரியத்துவமும் அதனுடைய முரண்பாடுகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The writer is trying to prove that the priesthood of Melchizedek is superior to the priesthood of Levi. இந்த புத்தகத்தை எழுதினவர் மெல்கிசேதேக்குடைய ஆசாரியத்துவம் என்பது லேவியருடைய ஆசாரியத்தை காட்டிலும் மேன்மையானது என்பதை நிரூபிக்கிறார். And he is saying அவர் in சொல்கிறார், verse 11 that perfection could not come through the Levitical priesthood. லேவி கோத்திர ஆசாரிய முறைமை மூலமாக பூரணப்படுதல் உண்டாக முடியாது என்று சொல்கிறார். And he says Jesus did not come from the tribe of Levi. ஆனால் இயேசுவோ இந்த லேவியருடைய ஆசாரிய முறைமை வரவில்லை. Verse 14, he came from the tribe of Judah. அவர் யூதா கோத்திரத்தின் மூலமாக வந்தார் என்று 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And he says there's a complete change now in the way God selects priests. இப்பொழுது ஆசாரியர்களை தேவன் தேர்வு செய்கிறாரே அந்த விதத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. Jesus is a priest after the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையிலே வந்த ஒரு ஆசாரியராய் He இயேசு is the high இருப்பார். priest. அவர் பிரதான ஆசாரியர் என்றால் Then we who are his disciples are junior priests of the order after the order of Melchizedek. அவருடைய சிஷ்யர்களாய் இருக்கக்கூடிய நாம் மெல்கிசேதேக்கின் முறைமையிலே வரக்கூடிய இளைய ஆசாரியர்களாய் நாம் காணப்படுவோம். You know, many people say Melchizedek took tithes from Abraham. அநேகர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஆபிரகாமிடத்தில் மெல்கிசேதேக்கு தசம பாகம் வாங்கினான். And that's true, it's written here too. அது உண்மைதான், இங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. That he received tithes from Abraham. ஆபிரகாமிடத்திலிருந்து தசம பாகத்தை பெற்றுக்கொண்டான் என்று. In chapter 7, 7ஆம் அதிகாரம் we read that in verse 4 Abraham gave 10th of all his that he had to this man. ஆபிரகாம் தனக்கு இருந்த எல்லா காரியங்களிலும் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தார் என்று 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். But the big difference between him and the tribe of Levi was, ஆனால் லேவி கோத்திரத்தாருக்கும் இவனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்றால், the Levites asked people to give them tithes. லேவியர்கள் ஜனங்களை பார்த்து தசம பாகத்தை கொடுங்கள் என்று கேட்டார்கள். It was a law. அது ஒரு பிரமாணம். Thou shalt give thy tithes to the Levites. லேவியருக்கு உன்னுடைய தசம பாகத்தை செலுத்த வேண்டும். God commanded it. தேவன் அதை கட்டளை கொடுத்தார். And they were there to collect it. அவர்கள் அங்கே அதை வசூல் செய்வதற்காக இருந்தார்கள். They lived off that. அந்த தசம பாகத்தின் மூலமாக தாங்கள் They வாழ்ந்தார்கள். would not have been able to live without it. அது இல்லாமல் அவர்களால் வாழ்ந்திருக்க முடியாது. But Melchizedek didn't need any tithe. He was a king. மெல்கிசேதேக்கு ஒரு ராஜாவாக இருந்தான். அவனுக்கு தசம பாகம் அவசியம் இல்லாது இருந்தது. And there was no law. God did not command Abraham to give a tithe. ஆபிரகாமை பார்த்து நீ தசம பாகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை And கொடுக்கவில்லை. Melchizedek never asked for a tithe. மெல்கிசேதேக்கும் தசம பாகத்தை கேட்கவில்லை. It was like Abraham honoring a servant of God by giving him a gift. அவனுக்கு ஒரு வெகுமதியை கொடுத்து ஒரு தேவ மனிதனை கனப்படுத்துவது போல காணப்படுகிறது. And Melchizedek received it மெல்கிசேதேக் அதை பெற்றுக்கொண்டார். as a servant and representative of God. தேவனுடைய ஊழியக்காரனாக ஸ்தானாபதியாக இருக்கிற நிலையிலிருந்து அதை பெற்றுக்கொண்டார். And so there's a vast difference ஆக ஒரு பெரிய வித்தியாசம் between the இருக்கிறது. priesthood of Melchizedek and the priesthood of Levi. மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவத்திற்கும் லேவியருடைய ஆசாரியத்துவத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் Today இருக்கிறது. when a preacher asks people to give money, இன்றைக்கு ஒரு பிரசங்கியார் ஜனங்களிடத்திலே பணத்தை தாருங்கள் என்று கேட்கும் you பொழுது tell me, is he following Melchizedek or Levi? அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையை பின்பற்றுகிறாரா லேவியருடைய முறைமையை பின்பற்றுகிறாரா? It's so clear. இது மிகவும் தெளிவாக இருக்கிறது. Melchizedek never asked anybody for money. மெல்கிசேதேக் யாரிடத்திலேயும் பணத்தை கேட்கவில்லை. So to say that we are the priesthood of Melchizedek and to ask people for money
is a contradiction. ஆகவே நாங்கள் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தின்படி வந்த ஆசாரியர் என்று சொல்லிக்கொண்டு ஜனங்களிடத்திலே தசமபாகத்தை கேட்டால் அதிலே வேற்றுமை இருக்கிறது. When you ask people for money, you are in the priesthood of Levi. பணத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் லேவியருடைய ஆசாரியத்துவத்திலே வந்து And விடுகிறீர்கள். you are an old covenant preacher, not a new covenant preacher. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பழைய ஏற்பாட்டு பிரசங்கியாக இருக்கிறீர்கள் ஒழிய புதிய உடன்படிக்கையின் பிரசங்கியாராக இல்லை. A new covenant servant of God can receive gifts from people. ஒரு புது உடன்படிக்கையினுடைய ஒரு தேவ ஊழியன் ஜனங்களிடத்திலிருந்து வெகுமதியை பெற்றுக்கொள்ள முடியும். But the difference is this. ஆனால் இதுதான் வித்தியாசம். Like Melchizedek, he doesn't depend on those gifts. மெல்கிசேதேக்கை போல அந்த வெகுமதிகளை சார்ந்து And he வாழ்கிறவன் does not ask for them. அதை கேட்பதும் கிடையாது. So that is the difference. இதுதான் வித்தியாசம். There are very few people today who live by the principle of Melchizedek. மெல்கிசேதேக்கினுடைய தத்துவத்தின்படி வாழக்கூடியவர்கள் வெகு சிலர் தான் இந்த உலகத்தில் Most இப்பொழுது வாழ்கிறார்கள். preachers ask and beg for money. They are following the tribe of Levi. அநேக பிரசங்கியார்கள் பணத்திற்காக கெஞ்சி கேட்கிறார்கள். அவர்கள் லேவியருடைய ஆசிரியத்துவத்திலே வந்தவர்கள். Jesus received gifts, we read in Luke chapter 8. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசு வெகுமதிகளை பெற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். That's why Judas Iscariot had a bag of money. ஆகவே தான் யூதாஸ் காரியத்துக்கு பணப்பை இருந்தது. But Jesus never asked anybody for money. ஆனால் பணத்தை தாருங்கள் என்று யாரிடத்திலும் He was கேட்கவில்லை. not of the tribe of Levi. இயேசு லேவி He கோத்திரத்திலே was வரவில்லை. not of the priesthood of Levi. அவர் லேவியருடைய He ஆசாரியத்துவத்திலே was வரவில்லை. a priest according to the order of Melchizedek. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக The other இருந்தார். thing it says here இங்கே சொல்லப்பட்ட இன்னொரு is காரியம் that the priesthood of Levi was a physical thing. லேவி கோத்திரத்தார் என்பது ஆசாரியத்துவம் என்பது சரீர பிரகாரமான காரியம். 7:16 it says it was on the basis of a law of physical requirement. 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாக நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் என்று That பார்க்கிறோம். means that you had to be born into the Levitical tribe in order to be a priest. ஒரு ஆசாரியன் இருப்பதற்கு லேவி கோத்திரத்திலே சரீரத்தின்படி பிறந்தாக வேண்டும். But the priesthood of Melchizedek மெல்கிசேதேக்கின் முறைமை says என்றால் in verse 16 16ஆம் வசனம் is according to the power of an indestructible life. அது அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார் என்று 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Jesus had a life that could conquer death. இயேசுவுக்கு இருந்ததான ஜீவனானது மரணத்தை பரிகரிக்கக்கூடிய Not just ஜீவனாய் physical இருந்தது. death, சரீர but பிரகாரமான மரணம் அல்ல. any type of death. எந்த விதமான மரணமாய் Spiritual இருந்தாலும் death. ஆவிக்குரிய மரணம். It could conquer depression, சோர்வை Conquer தோற்கடிக்க temptation. முடியும், சோதனை தோற்கடிக்க முடியும், conquer bitterness, anxiety, everything. கசப்பு, பதஷ்டம், கவலை இவைகள் எல்லாவற்றையும் It மேற்கொள்ள was an முடியும். indestructible life. அது அழியாத ஒரு ஜீவன். And it says here that is the basis of the priesthood of Melchizedek. மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரிய முறைமை இது அதற்கு இதுதான் அடிப்படை. Not physical requirements. சரீர பிரகாரமான தேவைகள் அல்ல. So when people become priests and leaders today ஆகவே இன்றைக்கு ஜனங்கள் ஆசாரியர்களாக on தலைவர்களாக the basis மாறும்போது of physical requirements, சரீர பிரகாரமான நியதிகள் நிமித்தமாய் like மாறும்பொழுது you get a Bible college degree and you become a pastor. வேதாகம கல்லூரியிலே போய் பட்டம் பெற்றால் நீங்கள் ஒரு போதகர். That's a physical requirement. அது சரீர பிரகாரமாக உள்ள ஒரு That's நியதி. the priesthood of Levi. அது லேவியருடைய ஆசாரியத்துவம். The priesthood of Melchizedek is on the basis of a life that cannot be destroyed. மெல்கிசேதேக்கினுடைய முறைமை என்பது அழியாத ஜீவன் என்கிறதான ஒரு கோட்பாட்டு There are no அடிப்படையில் physical வருகிறது. requirements there. அதிலே சரீர பிரகாரமான நியதிகள் தேவையில்லை. And it goes on to say about Jesus இயேசுவை குறித்து மீண்டுமாய் சொல்கிறதை that பார்க்கிறோம். he is able to save to the uttermost, verse 25, those who draw near to God, because he always lives to pray for them. தேவனிடத்திலே சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று 25ஆம் வசனத்திலே Here வாசிக்கிறோம். it says that Jesus prays for us day and night. இரவும் பகலும் அவர் நமக்காக ஜெபிக்கிறார் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். You got to put this in contrast with what we read in Revelation 12 about Satan, who accuses God's people in Revelation 12:10 day and night. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல இரவும் பகலும் தம்முடைய சகோதரரை குற்றஞ்சாட்டுகிற ஒரு மனிதன் தான் ஒருவன் தான் சாத்தான். Hebrews 7:25 and Revelation 12:10. எபிரேயர் 7:25 நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 கூட ஒப்புமைப்படுத்தி வாசித்து பாருங்கள். It's like this. இது போல தான் இருக்கிறது. When there's a fault in a believer, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை as soon காணப்படுகிறது. as Satan sees that, சாத்தான் அதை பார்த்த he உடனே accuses that person to God. அந்த மனிதனை தேவனிடத்திலே See, குற்றஞ்சாட்டுகிறான். that is your child. இங்கே பார்த்தீர்களா உம்முடைய பிள்ளை? God, that is your child. தேவனே உம்முடைய பிள்ளை. See how he is getting angry now. இப்பொழுது எப்படி கோபப்படுகிறான் பாருங்கள். See how he's lusting with his eyes. எப்படி தன்னுடைய கண்களினால் இச்சிக்கிறான் பாருங்கள். Jesus sees the same thing இயேசு அதே காரியத்தை பார்க்கிறார். and he prays for that person. அந்த நபருக்காக ஜெபிக்கிறார். Oh Father, பிதாவே, he's
your child. உம்முடைய பிள்ளை, I shed my blood for him. அவனுக்காக என் ரத்தத்தை Forgive சிந்தினேன், him and help him to overcome that. அவனுக்கு மன்னித்து அதை மேற்கொள்ள உதவி செய்யும் பிதாவே என்று You know, ஜெபிக்கிறார். if you understand this is a great help in time of temptation. இதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் சோதிக்கப்படுகிற நேரத்திலே பெரிய உதவியா இருக்கும். If you fall into sin, பாவத்திலே விழும்பொழுது at that very moment, you know what happens? அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? Satan is there accusing. சாத்தான் அங்கே குற்றம் And சுமத்துகிறார், Jesus is there interceding. இயேசு அங்கே பரிந்து பேசுகிறார் நிற்கிறார். Recognize this really makes you take sin seriously. இதை உண்மையாலுமே நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் பாவத்தை சீரிய முறையில் எடுத்துக்கொள்கிறீர்கள். Lord, I don't want the devil to bring a shame to your name because of me. என் நிமித்தமாக பிசாசு உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே ஒரு வெட்கத்தை கொண்டு வரக்கூடாது. I want to honor you. நான் உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன் ஆண்டவரே. In chapter 8, 8ஆம் அதிகாரம் we read here about how the new covenant is better than the old covenant. பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புது உடன்படிக்கை எப்படி மேன்மையானது என்பதை குறித்து வாசிக்கிறோம். It says in chapter 7 verse 18, 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே the வாசிக்கிறோம். former commandment was set aside because of its weakness and uselessness. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமா இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. It's not that the law was totally useless. அந்த நியாயப்பிரமாணமானது முற்றிலுமாய் பயனற்றது என்று சொல்ல It முடியாது. says in 7:19 it could not make anyone perfect. 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை என்று And வாசிக்கிறோம். that's why it was useless. ஆகவே தான் அது பயனற்றதா இருக்கிறது. It was good to produce a good external life. நல்ல ஒரு வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை உண்டாக்குவதிலே அது நன்மையாக It தான் couldn't இருந்தது. make anyone perfect in his conscience. ஆனால் யாரையுமே மனசாட்சியிலே பூரணப்படுத்த It முடியவில்லை. could not lead people to victory over sin. பாவத்தின் மேல் உள்ள ஜெயமுள்ள வாழ்க்கையிலே நடத்த It could முடியவில்லை. not lead people to partake of God's nature. தேவனுடைய சுபாவத்திலே பங்கெடுக்க அது செய்ய முடியவில்லை. And therefore, ஆகவே it was useless. அது பயனற்றதாய் போய்விட்டது. So in Hebrews 8, எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே it says God has made a new covenant. தேவன் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். And Jesus is called in verse 6 of chapter 8 the mediator of a better covenant. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த புதிதாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கு அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று And பார்க்கிறோம். then it says if the first covenant had been without fault there would be no need for a second. முதல் உடன்படிக்கையானது பிழை இல்லாது இருந்ததேயானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லை. I believe this is one of the most important truths that Christians in our day need to understand. நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி இதுதான். God has established a new covenant with man. தேவன் மனிதனோடு கூட ஒரு புது உடன்படிக்கை And ஏற்படுத்தியிருக்கிறார். he has abolished the old covenant. அவர் பழைய உடன்படிக்கையை நீக்கிவிட்டார். The old covenant was struggle in your own strength to try and please God. பழைய உடன்படிக்கை என்பது உங்களுடைய சொந்த பலனிலே முயற்சி செய்து போராடி தேவனை In பிரியப்படுத்துவதாகும். the new covenant, புது உடன்படிக்கை God says, I will help you to keep my commandments. என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்வதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார். You know, it's like supposing you have to, a small child has to draw very complicated scenery. ஒரு சிறு குழந்தை மிகவும் கஷ்டமான ஒரு இயற்கை காட்சியை வரைய வேண்டும் என்றால் And it is impossible அந்த குழந்தைக்கு அது கூடாத காரியமா இருக்கிறது. because he can hardly even draw a man, leave alone a scenery. ஒரு இயற்கை காட்சி விட்டு விடுங்க, ஒரு சாதாரண மனிதனை கூட வரைய முடியாத But குழந்தை. supposing his father is a perfect artist. அந்த குழந்தையுடைய தகப்பனானவர் ஒரு நல்ல கை தேர்ந்த ஒரு ஓவியரா இருக்கிறார் And he says to his child, தன்னுடைய குழந்தையை பார்த்து சொல்கிறார், just yield your hand into mine. உன்னுடைய கையை நான் பிடித்து வரையும் பொழுது அப்படியே உன் கை விட்டுக்கொடு என்று And சொல்கிறார். I will draw this scenery with your hand. உன்னுடைய கையின் மூலமாக அந்த இயற்கை காட்சியை வரைகிறேன் என்று சொல்கிறார். And at the end of it, அதனுடைய முடிவிலே you see such a beautiful scenery drawn by this little child. இந்த சிறு குழந்தையின் மூலமாக வரையப்பட்ட அருமையான ஒரு இயற்கை காட்சியை பார்க்கிறீர்கள். And you ask this child, how did you do this? இந்த காட்சி எப்படி வரைந்தா என்று அந்த பிள்ளையை கேட்டார். Oh, he says, I just yielded my hand to my daddy and he did it all through me. என்னுடைய கையை இந்த கலர் பென்சிலை பிடித்து அப்படியே என்னுடைய அப்பாவுடைய கையில விட்டு விட்டேன், அவர் என் கையின் மூலமா எல்லாவற்றையும் வரைந்தார் என்று சொல்லும். And then you ask him, well, how is this? One or two places it came out bad. இந்த ஒன்றிரண்டு இடங்களில் ஏன் சற்று மோசமாக இருக்கிறது என்று கேட்டால், oh, that's where I held my hand stiff and I would not yield to my daddy to draw what he wanted to draw. அந்த இடம் வரும்பொழுது என்னுடைய தகப்பனார் வரைய வேண்டிய காரியத்தை வரைய விடாமல் என்னுடைய கையை நான் உறுதியாய் பிடித்துக் கொண்டேன் என்று சொல்லுது. I wanted to do something myself there. நானாகவே ஒன்றை வரைய வேண்டும் என்று விரும்பினேன். In few places. ஒரு சில இடங்களிலே. In all those places the picture is spoiled. அந்த இடங்களில் எல்லாம் அந்த இயற்கை காட்சியானது கெட்டு போய் விட்டது. You know, that is how it is in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி தான் காணப்படுகிறது. This is the new covenant. இது புது உடன்படிக்கை. Where God holds us and makes us do his will. தேவன் தம்முடைய கரத்தை பிடித்து நாம் அவருடைய சித்தத்தை செய்ய வைக்கிறார். It's not automatic. ஆனால் தானாக அவர் செய்வதில்லை. When I take a pencil and I draw something, the pencil will yield to me 100%. ஒரு பென்சிலை எடுத்து நான் வரையும் பொழுது அந்த பென்சிலானது நான் பிடிக்கிற பிடிப்புக்கு 100% அது விட்டு கொடுக்கும். But if I hold my child's hand, it may not yield to me 100%. ஆனால் என்னுடைய குழந்தையுடைய கையை பிடித்துக் கொண்டால் 100% அது எனக்கு விட்டு கொடுக்காது. So that's the difference between new covenant and old.
இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். In the old covenant it was thou shalt, thou shalt, thou shalt, thou shalt not, thou shalt not. பழைய உடன்படிக்கையிலே இப்படி செய், இப்படி செய்யாதிருப்பாயாக, இப்படி செய்வாயாக என்று தான் வருகிறது. In the new covenant, புது உடன்படிக்கையிலே what does he say in Hebrews 8? எபிரேயர் 8 ஆம் அதிகாரத்தில் என்ன I will சொல்றார்? make a new covenant, he says in verse 8. 8 ஆம் வசனத்திலே நான் புது உடன்படிக்கையை செய்ய And it's ஏற்படுத்துவேன். described in verses 10 to 12 of Hebrews 8. எபிரேயர் 8 ஆம் அதிகாரம் 10 இலிருந்து 12 வசனங்கள் வரை அது விளக்கமாய் And notice சொல்லப்பட்டிருக்கிறது. here, there's not a single word of thou shalt or thou shalt not. நீ இதை செய்வாயாக அல்லது நீ இதை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட அங்கே வருவதில்லை. That is the law. அது பிரமாணம். Here it is, இங்கே I will, I will, I will, I will. நான் இதை செய்வேன், நான் இப்படி செய்வேன், நான் இப்படி செய்வேன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Notice it comes 4 times in verse 10 alone. 10 ஆம் வசனத்தில் மட்டும் 4 முறை இது வருகிறது. And again, மீண்டும் twice in verse 12. 11 ஆம் வசனத்தில் 2 முறை வருகிறது. That is the difference between old covenant and new covenant. இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். Old covenant is thou shalt, thou shalt, thou shalt not, thou shalt not. பழைய உடன்படிக்கை நீ இப்படி செய்வாயாக, செய்வாயாக, இப்படி செய்யாதிருப்பாயாக, New செய்யாதிருப்பாயாக. covenant is God says I will, I will, I will. ஆனால் புது உடன்படிக்கையோ நான் இதை செய்வேன், செய்வேன் என்று So சொல்கிறார். in the law man was struggling to try and live up to God's standard. நியாயப்பிரமாண காலத்திலே தேவனுடைய தரத்திற்கேற்றவாறு வாழ்வதற்கு மனிதன் போராடி பிரயாசப்படுகிறான். Even today many believers when they read the Sermon on the Mount they try to keep it and they can't keep it. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் மலைப்பிரசங்கத்தை வாசித்து கடைபிடிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள், அவர்களால் முடிவதில்லை. Or some other commandment of Jesus. அல்லது இயேசு கிறிஸ்துவின் வேறொரு கட்டளை. You can't keep it. உங்களால முடியாது. You can read the New Testament and try to live according to the spirit of the Old Testament. நீங்கள் புது உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டை வாசித்து பழைய ஏற்பாட்டின் ஆவியிலே நீங்கள் வாழ முற்படுவீர்கள். How are we to live in the new covenant? புது உடன்படிக்கை கீழாக நாம் எப்படி வாழ வேண்டும்? Allow God to write his law in our heart and mind. தேவன் நம்முடைய மனதிலேயும் இருதயத்திலேயும் தம்முடைய பிரமாணத்தை எழுதுவதற்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். First of all, முதலாவதாக he says I will forgive all your iniquities. உன் எல்லா அக்கிரமத்தையும் நான் மன்னித்து விடுவேன் என்று Hebrews சொல்கிறார். 8:12. எபிரேயர் 8:12. And not only forgive them, நான் அவர்களை கிருபையா மன்னிப்பது I will மட்டுமல்ல, not remember them. நான் அவர்களை நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார். In the Old Testament they used to pray, oh God, don't remember my iniquities against me. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரே எனக்கு நான் செய்த அக்கிரமம் நினையாதிரும் என்று ஜெபிக்கிறார். But there was no guarantee of ஆனால் அங்கே அதற்கு ஒரு உத்தரவாதம் every கொடுக்கப்படவில்லை. time sacrifices were offered there was again a remembrance of those sins brought up. ஒவ்வொரு முறையும் பலி செலுத்தப்படும் பொழுது அந்த பழைய பாவங்கள் நினைவூரப்படுகிறது. But now இப்பொழுதோ something wonderful, God says I will not remember any of your sins. அற்புதமான ஒரு காரியம், உன்னுடைய பாவங்களிலே ஒன்றையும் நான் நினையாமல் இருப்பேன் என்று Every ஆண்டவர் sin that சொல்கிறார். you confess, நீ அறிக்கை செய்த ஒவ்வொரு பாவம் God says I will not remember it anymore. நான் இனிமேல் நினையாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் We can சொல்கிறார். be absolutely sure. இதை குறித்து நீ முழு நிச்சயமுடன் இருக்க முடியும். Anything that you have confessed to God, நீ தேவனிடத்தில் அறிக்கை செய்த எந்த ஒரு காரியமா God இருந்தாலும் will சரி, never reveal it in time or eternity to anybody. இன்றைக்கோ நித்தியத்திலோ யாரிடத்திலையும் தேவன் வெளிப்படுத்தவே மாட்டார், சொல்லவே மாட்டார். And he does not even remember it in his relationship with you. உங்களோடு கூட உள்ள உறவிலே அவர் அதை நினைக்க மாட்டார். That is the first part of the new covenant you got to be absolutely sure of. இதுதான் நீங்கள் நிச்சயித்திருக்க வேண்டியதான முதல் உடன்படிக்கையின் முதல் பகுதி. The other thing, இன்னொரு he காரியம், says in verse 11, 11ஆம் you வசனம், will know me as personally. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் என்னை அறிந்து கொள்வீர்கள். That is as Father. நீங்கள் என்னை ஒரு தகப்பனாய் அறிந்து In the Old கொள்வீர்கள். Testament you couldn't know God personally. பழைய உடன்படிக்கையிலே கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள You had to முடியவில்லை. go through the prophet and find out what நீங்கள் God was like. தீர்க்கதரிசி மூலமாக போய்தான் தேவன் But எப்படிப்பட்டதை now கண்டுபிடிக்க even the வேண்டும். least person, Hebrews 8:11, can know me personally. ஆனால் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் என்னை அறிந்து கொள்வான். Just like person could walk into the most holy place and see God face to face. ஒரு மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நடந்து பிதாவானவரை முகமுகமாய் காண்பது போல All shall know me, எல்லாரும் என்னை அறிந்து from the கொள்வார்கள். least to the greatest. சிறியவன் முதல் பெரியவன் வரை That's எல்லாரும் என்னை the அறிந்து second கொள்வார்கள். part of the new covenant. இதுதான் இந்த புது உடன்படிக்கையின் இரண்டாவது பகுதி. First is our sins blotted out முதலாவது பகுதி நம்முடைய பாவங்கள் without any நீக்கப்பட்டது, memory of it. அதுல எந்த ஒரு நினைவு கூறுதலும் இல்லை. Second, knowing God as Father. இரண்டாவது தேவனை பிதாவாக And அறிந்து the கொள்வது. third மூன்றாவது is where verse 10 where God writes his nature into our mind and our heart. தேவன் தம்முடைய சுபாவத்தை நம்முடைய மனதிலேயும் இருதயத்திலும் எழுதுகிறார். When he says I'll put my laws into their mind, I'll write them in their heart. என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து இருதயங்களில் அவள் எழுதுவேன் என்று சொல்லும் பொழுது That means he will give us the desire to do his will. அவருடைய சித்தத்தை செய்வதற்குரிய விருப்பத்தை அவர் தருகிறார். That is putting it into our mind. அது நம்முடைய மனதிலே எழுதுகிறார் என்றதற்கு அர்த்தம் Desire to do God's will. தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய And விருப்பத்தை then உண்டாக்குகிறார். he will give us the ability to do God's will. அதற்கு பிறகு அந்த தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய திறமையை That கொடுக்கிறார். is writing it in our heart. அதுதான் நம்முடைய இருதயத்திற்கு எழுதுவதற்கு ஒப்பாக Like we இருக்கிறது. read in Philippians 2:13. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை God works in us தேவன் நம்மிலே கிரியை செய்கிறார். to will and to do his good pleasure. அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி செய்வதற்கு நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராய் In the இருக்கிறார். Old Testament some people had a desire to do God's will. பழைய ஏற்பாட்டில் ஒரு சில மக்களுக்கு தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய விருப்பம் இருந்தது. Nobody had the ability.
ஆனால் யாருக்குமே திறமை இல்லை. They could do some things on the outside. வெளிப்பிரகாரமாக சில காரியங்களை செய்தார்கள். God who looks at the heart saw the heart was just full of sin. இருதயத்தை காண்கிற தேவன் இருதயம் பாவத்தால் நிரம்பி இருக்கிறதை But பார்த்தார். in the new covenant, ஆனால் புது உடன்படிக்கை கீழாக God says, I will give you a desire and the ability to keep my will. என்னுடைய சித்தத்தை செய்வதற்குரிய வாஞ்சையும் செய்யும் நானே தருகிறேன் என்று Just சொல்கிறார். like he wrote on the tablets of stone. அந்த கற்பாலையில் எழுதுனது போலவே Now he writes on the tablet of our mind and heart. இப்பொழுது நம்முடைய மனதும் இருதயமாகிய பலகையில் And எழுதுகிறார். thus he has made the old covenant obsolete, Hebrews 8:13. இப்படித்தான் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொன்னது போல பழைய உடன்படிக்கையை அவர் And that பழமையாக்கினார். old covenant has now disappeared. அந்த பழைய உடன்படிக்கையானது இப்பொழுது மறைந்து We விட்டது. must today live in the new covenant. இன்றைக்கு நாம் புது உடன்படிக்கை கீழாக வாழ வேண்டும். May God help you. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.